ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்னைக்கு எதை பத்தின ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்க ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் தான். ஸோ யார் யாரெல்லாம் இதுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ ஆர் பிடெக் இன் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க தான் இதுக்கெல்லாம் குவாலிஃபைடு. ஓகே, ஸோ யர் லாஸ்ட் டேட் ஃபார் யர் அப்ளிகேஷன் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 13th செப்டம்பர் தான் உங்களோட லாஸ்ட் டேட். ஸோ மினிமம் லைக் அப்ராக்சிமேட்டா உங்களோட பேமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55,000 வந்து உங்களோட அப்ராக்சிமேட் பேமெண்ட்டா இருக்கும். ஸோ இதை பத்தின டீடைல்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எந்தெந்த கேட்டகரிக்குள்ள இருக்கவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இதை பத்தின டீடைல்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிடிஎஃப் குள்ள போய் பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஸோ இது வந்து எதுக்கு கீழே இருக்குன்னு பார்த்தோம்னா நவரத்னா செக்டார்ஸ்ல இருக்கு. அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ்ல நவரத்னா செக்டார்ஸ்க்கு கீழே இருக்கு, விச் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல தான் வந்து இது இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, இந்தியாஸ் மோஸ்ட் ப்ரீமியம் ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து என்ன சொல்றது போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கார்வர், விசாக் அண்ட் கொல்கட்டா. ஸோ இந்த 3 இடத்துலயும் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு. என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், ஸ்பெசிபிக் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோஸ்ல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எந்தெந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பே ஸ்கேல் இருக்கு, ஒவ்வொரு இயருக்குமே எவ்வளவு பே ஸ்கேல் இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியர் இப்போ 4 years ஃபுல் டைம் பிஇ ஆர் பிடெக் வந்து பிடெக் டிசிப்ளின் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், telecommunication, communication, electronics and telecommunication, and electrical and electronics engineering, electrical engineering, electronics and instrumentation. So இந்த கேட்டகரிக்கு கீழே நீங்க வந்து பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா you guys are eligible for this postings. ஸோ இதுல வந்து டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 postings இருக்கு. ஸோ இந்த 20 postings-ஐயும் வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 10 postings இருக்கு, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 2 postings இருக்கு, ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 4 posting இருக்கு, எஸ்சி 3 posting and ST 1 posting. So டோட்டலா 20 postings இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் த இயர் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது இந்த டெம்பரரி பேசிஸ் லைக் 4 years வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து லைக் என்ன சொல்றது ஜாப் வந்து இருக்கும். ஸோ இதுல 1 year அப்படி 1 year ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களோட பேமெண்ட் எவ்வளவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 40,000 per month இருக்கும். அதுவே செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 45,000 அண்ட் தேர்ட் இயர்ல பார்த்தோம்னா 50,000 அண்ட் ஃபோர்த் இயர்ல பார்த்தோம்னா 55,000 ரீச் ஆகிறதுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு மேல லைக் 4 yearsக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்டெண்டபிள் பீரியட் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் அப்ளை பண்ணி லைக் ஹையர் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணி யூ கேன் ஆல்சோ என்டர் இன்டு தட். ஓகே, ஸோ எந்தெந்த இடத்துல போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கார்வர், விசாக் அண்ட் கொல்கட்டா. ஸோ இந்த 3 இடத்துலயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கு. கார்வர்ல பாத்தீங்கன்னா 2 postings அவைலபிளா இருக்கு, விசாக்ல 14 postings அவைலபிளா இருக்கு, கொல்கட்டால பார்த்தோம்னா 4 postings வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஏஜ் கிரைட்டீரியா ஃபார் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் 32 years இஸ் த ஏஜ் கிரைட்டீரியா. 32 yearsக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அதுவே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து +5 years வந்து ஆட் ஆன் ஆகும். அதுவே வந்து ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா +3 years உங்களுக்கு வந்து ஆட் ஆன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. ஸோ மினிமமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 32 years தான் ஏஜ் லிமிட் கிரைட்டீரியா. பட் எஸ்சி எஸ்டி கமிங் டு எஸ்சி எஸ்டி +5 32 +5 ஆட் ஆன் ஆகி 37 years எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே ஓபிசினா 32 +3 35 years எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ரோலுக்கு அலாங் வித் யார் லைக் மந்த்லி பேமெண்ட் 40,000 45 50 55 இந்த மந்த்லி பேமெண்ட் கூட யூ ஆல்சோ ஹாவ் போனஸ், ரெம்யூனரேஷன் போனஸும் இருக்கு. ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பர் இயருக்கு யூ ஹாவ் அரௌண்ட் 25,000. ஓகே, ஸோ ரெம்யூனரேஷன் போனஸ் 25,000 இருக்கு. அதுவே நீங்க 4 years கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியரா 4 years நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பை எண்ட் ஆஃப் த 4th year யூ வில் ரிசீவ் அரௌண்ட் 1 lakh. ஸோ 1 lakh அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு அந்த பாசிபிலிட்டிஸும் வந்து இருக்கு. ஸோ அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ 4 years ஃபுல் டைமா முடிச்சிருக்கணும். நாட் லைக் எப்படி சொல்றது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா இல்லாம
பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் நீங்க வந்து BE or BTech in the streams called electronics and communication, electronics telecommunication, electronics and telecommunication, electrical and electronics engineering, electrical engineering, and electronics and instrumentation. So இந்த ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க, உங்க டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா தான். ஸோ நாட் ஒன்லி லைக் யூஜி டிகிரி முடிச்சவங்க, BE BTech மட்டும் முடிச்சவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ணணும்லாம் இல்லை. ஸோ பிஜி முடிச்சவங்க, அதாவது சர்டைன் ஸ்ட்ரீம்ஸ்ல பிஜி முடிச்சவங்களும் இதுக்கு அப்ளிகபிள் தான். ஸோ எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கமிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் and integration of electronic or embedded system for any project. So இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க முடிச்சிருந்தீங்க, அதாவது உங்க பிஜில முடிச்சிருந்தீங்க அப்படின்னா you are also eligible for this போஸ்டிங். ஓகே, ஸோ உங்களோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் தான் வைப்பாங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து 85 மார்க்ஸுக்கு இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் 85 மார்க்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட் திஸ் ரிட்டன் டெஸ்ட். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் ரிட்டன் டெஸ்ட் யூ வில் ஹாவ் பர்சனல் இன்டர்வியூ ஃபார் 15 மார்க்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து யூ வில் பி கெட் செலக்டட் ஓவர் யார் போஸ்டிங். ஸோ பர்சனல் 85 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸாக பிரிச்சிருக்காங்க. 85 மார்க்ஸ் வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். அதுவே வந்து 15 மார்க்ஸுக்கு வந்து யூ வில் ஹாவ் யர் இன்டர்வியூஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் லைக் யார் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் பொறுத்து மெயில் பண்ணுவாங்க, உங்களுக்கு செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ மினிமமா நீங்க எவ்வளோ இதுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் 35% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஜென்ரல் ஆர் இடபிள்யூஎஸ் ஆர் ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க 35% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும். அதுவே வந்து எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் PWBD, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இவங்க எல்லாமே வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னாவே போதுமானதுதான். ஸோ ஹவ் டு அப்ளை ஃபார் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இந்த I'll give you PDF link in the description box. You can click on that. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தோம்னா 28/2025 அன்னைக்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 13th செப்டம்பர் தான் உங்களோட லாஸ்ட் டேட். ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 472 rupees. 400 rupees தான் லைக் ஆக்சுவல் அப்ளிகேஷன் ஃபீ. பட் அது கூட GST ஆட் ஆன் ஆகி யூ வில் ஹாவ் அரௌண்ட் 472 rupees as your அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் பண்ணலாம், ஆஃப்லைன் பேமெண்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ ஆஃப்லைன் பேமெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா SBI பேங்க் மூலியமா நீங்கள் வந்து ஆஃப்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் வந்து யூ வில் ஹாவ் ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஆல்சோ இன்டர்வியூ இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் லைக் டெக்னிக்கல் சைட் தான். ஸோ நீங்க வந்து கேட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லைக் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே நீங்க ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இப்போ கேட் ஆஸ் வி ஆர் ஃப்ரம் கேட்டாச்சரியா, கேட்டுக்கான ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன் நீட் யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் கேட் எக்ஸாமினேஷன், ஆல் இன்ஜினியர் ரிலேட்டட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் and also government examinations like UPSC, TNPSC, RRB, இது எல்லாத்துக்குமே நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா you can contact us. So thank you guys and all the best.